guys, welcome back to our channel. So இது part 3 வீடியோ. கோயம்புத்தூர் ஊட்டி போயிட்டு கோயம்புத்தூர் வந்தோமா போன வீடியோல. ஸோ இங்கே கோயம்புத்தூர்ல இருந்து வால்பாறை போகிறது. இதில் பெருசாக மோட்டோ பிளாகிங் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு காலையில். இங்கேயே போகிற எல்லாம் மழை இருக்கும். ஸோ அதனால் கீழே பாருங்க ரெயின் பேண்ட்லாம் போட்டாச்சு. மேலே ரெயின் லைனரும் போட்டுட்டு தான் போக போகிறோம். அதனால் ஃபோனை உள்ளே வச்சிருவேன். ஃபோனில் எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன், ஃபோனில் எல்லாமே. பட் Insta360 எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பைக் வியூ இதில் கம்மியாக தான் வரும். முடிஞ்சால் நான் கனெக்ட் பண்ணி எடுக்கிறேன். ஹில்ஸ் கிட்ட போகணும், வால்பாறை கிட்ட போகணுன்னு. வால்பாறை போயிட்டு அங்கே சுற்றுறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ இது வரும். இது எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமேட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை. இந்த வீடியோ பார்த்துட்டோம் இல்லை அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தாலும் ஓகே. பட் அதுவுமே செம்ம ஃபன்னாக நல்லா இருந்திருக்கும். எல்லாமே சுற்றி பார்க்கறதுக்கு நம்மளும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள். அப்படின்றனால என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணால் உங்களுக்கும் ஈஸியாக நிறைய விஷயம், நாங்கள் பண்ணுற தப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்களும் கற்றுக்க நிறைய விஷயம் இருக்கும். வால்பாறையில் கால் பண்ணி ரூம் கேட்டோம். ஓரளவு ரேட்டில் ஒரு 2000 பேசி வச்சுருக்கோம். அங்கே போய் எவ்வளோ கம்மி பண்ண முடியுதுன்றதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். போக போக vlog கம்மி பண்ண கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். சரி, எல்லாம் வந்துட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம். வேறு எங்கேயும் நிற்க வேண்டாம் அப்படின்ற ஒரு பிளான். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் கிளம்பந்தே வந்து லேட் ஆகிடுச்சு. அப்படி இப்படின்னு மணி வந்து 12 கிட்ட ஆகிப்போச்சு. அதனால் இப்போயே நாங்கள் எப்போ போய் சேருவோன்னு தெரில அப்படின்றனால வரிசையாக அப்படியே எல்லா வண்டியும் நிறுத்தி பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு இண்டியன் ஆயிலில் நிறுத்தியாச்சு. மொத்தமாக எல்லா வண்டியும் ஒரே பில்லாக வாங்க போகிறோம். வாங்கி எவ்வளோ ஆகுது அப்படின்றத நான் காட்டுறேன், தனித்தனியாக எடுக்காமல். ஆல்ரெடி மழை வந்து பார்த்திங்கன்னா தூர ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக பெய்யும்னு நினைக்கிறேன் போகிற வேலை. அதனால் கண்டிப்பாக இந்த இதில் ஒரு மோட்டோ விளாக் கூட என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்து கேமரா கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். அப்படின்றதுனால மோட்டோ விளாகே இல்லாமல் தான் இந்த விளாக் போகுது கைஸ். கிட்டத்தட்ட 3460 ரூபா கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். 3400 வரைக்கும் பெட்ரோல் பிடிச்சிருக்கு. கரெக்டாக ஒரு டீ கடையில் வந்து நின்றுட்டு இருக்கோம். இங்கேருந்து வால்பாறை எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் தான். வேறு எங்கேயும் பிளாக் பண்ணியிருக்க மாட்டேன். பயங்கர மழை போகிற வழியெல்லாம். வழி ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. பட் மழையில் டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீ குடிக்க நிறுத்தியிருக்கோம். 4 வண்டியும் 1 2 3 4. ஸோ ஐஃபோனில் தான் மேப் போட்டோம். சரி ஓகே, நிறைய மேப் போட்டு வந்துகிட்டே இருந்தோம். வாட்டர் ப்ரூஃப் தானே, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் இங்கே நிறுத்தி இந்த டீ கடையில் ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் தான். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே எதுவும் பெருசாக எடுக்க மாட்டேன். வால்பாறை போயிட்டு ரூம்லையோ இல்லை வால்பாறையிலேருந்து வேறு எங்கேயாச்சும் போகும்போது வேணால் நான் மோட்டோ ப்ளாக் ஏதாச்சும் எடுக்கிறேன். ஏன்னா பயங்கர மழை. ஆக்ஷன் கேமரா நம்மளுது கூட கிடையாது, அது வாட்டர் ப்ரூஃபும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனால் போட்டோன்னா மொத்தமாக ஆக்ஷன் கேமராவில் சாரி Insta360 அதனால் போடுற பிளானில் கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லோரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க இங்கே தான். ஸோ நானும் டீ குடிச்சிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் எப்படி ஒன்று ஒரு 1 ஹவருக்குள்ளே போய் ரீச் ஆகிடுவாங்க. நான் நடுவில் வேறு எங்கேயாச்சும் நின்னாலோ இல்லை வேறு ஏதாச்சும் vlog எடுக்க முடிஞ்சாலும் கண்டிப்பாக vlog பண்ணுறேன். ஸ்கூட்டிக்கெலாம் ஃபாக்லாம் போட்டிருக்காங்க. நம்ம மாட்டில் அடுத்த ரைடுக்குள்ளே கண்டிப்பாக மாட்டலாங்க. ஓகே, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்போ கண்டிப்பாக பண்ணேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு தான் கேமரா ஆன் பண்ணேன். அச்சா வந்து ஒரு 4-5 ப்ரொடக்ஷனோட வந்தான் மலையிலேருந்து அவனை காப்பாற்றிக்க. இது ரெயின் லைனரு, இதுக்குள்ள ஜாக்கெட்டு பிரிச்சு பாக்குறாரு இவரு. இதுக்குள்ள நஞ்சிச்சு. சைட்ல கேட்டா அப்படியே ஒளிவி நஞ்சிச்சு போல. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பண்ணணும்னு தெரியல. அதுக்கு வெறும் டிஷர்ட்டோடய வந்திருந்தா புரிஞ்சு அதை மட்டும் காய வச்சிருக்கலாம். இப்போ ரைடிங் ஏர்ஸையும் அவன் காய வைக்கணும், உள்ள டிஷர்ட்டையும் காய வைக்கணும், ரெயின் லைனரையும் காய வைக்கணும். இவ்வளோ இது பண்ணியும் பேண்ட்டு சட்டை எல்லாம் நஞ்சு போயிடுச்சு. நீஞ்சி போய் புலம்பிட்டு நின்று இருக்கான். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னும் அந்த கடையிலே தான் இருக்கோம் நாங்கள். ஸோ கைஸ், இன்னும் வால்பாறைக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது. நடுவுலேயே ஒரு இடத்துல இந்த தேயிலை தோட்டம் கிட்ட நின்று ஃபோட்டோஸ்லாம் பைக்கை இதெல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து சுச்சு போகலான்னு வெயிட் பண்ணோம். ஸோ அந்த கேப்பில் இந்த ஒரு அழகான இடம். சரிங்க, அப்படியே நான் கேமரா திருப்பி காட்டுறேன். ஃபோன்லலாம் சார்ஜ் இல்லை. அதே மாதிரி ஃபுல்லாக மழைங்க. இல்லைன்னா நான் Insta360 மாட்டி நான் அழகாக வர வழிலாம் எடுத்திருப்பேன். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது வால்பாறை பைக் ரைடு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் ஊட்டிக்கெலாம் நேற்று போன வ்ளாகில் வந்து ஊட்டி அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா ஊட்டி நார்மல். வால்பாறை பைக் ரைட் சூப்பராக இருக்குது. அந்த வர வழியெல்லாம் இருக்கட்டும், பார்க்கறதுக்கு இந்த கிளைமேட் அப்படியே மழை லைட்டாக பெஞ்சிட்டு ஃபுல்லாக மிஸ்டாக வேறு லெவலில் இருக்குது. மஸ்ட்டு ட்ரை. கண்டிப்பாக பைக் ரைடு வரணும்னு நினைக்கிறவங்க வால்பாறை வாங்க. நீங்கள் கார் ஆறு எதில் வந்தாலும் ஓகே. இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே தான் நின்று நாங்கள் சுச்சுலாம் போயிட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வால்பாறை போயிட்டு அதுக்கப்புறம் நான் கன்டினியூ பண்ணுறேன். மழை பெய்யறனால ஃபோனும் உள்ளே இருக்குது.
இன்ஸ்டா 360 மாட்ட முடியல. ஸோ நம்மளோட கேமராவில் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. நான் சொன்னல ஒரு 1000 ரூபா கேமரா இந்த ப்ளாக்லேயும் சொல்லியிருப்பேன். அதில் எடுத்தால் கிளாரிட்டி நல்லா இருக்காது. கண்டிப்பாக எனக்கே கண்ணு சரியாக தெரில, அது கண்ணுக்கெலாம் கண்டிப்பாக தெரியாதுன்றனால நான் எடுக்கலை. ஸோ மேலே போயிட்டு டீ ஆர் ஏதாச்சும் ஒன்று குடிச்சிட்டு இல்லை ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வால்பாறை வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மணி 6 ஆச்சு. பட் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் பேக்லாம் இது பண்ணிட்டு ரூமை இது பண்ணிட்டு பேக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நிறையா உள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. துணிலாம் காய போட்டு நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். எல்லாம் செட் பண்ணிட்டு வந்தாச்சு. பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே நிற்கிது. ஸோ பார்க்கிங் வந்து உள்ள கேட் இருக்க மாதிரி இல்லை. பட் இதுவும் அவங்களோட கடை தான். ஸோ அந்த கடைக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. கேமராலாம் இருக்குது அப்படின்றதுனால ஏதோ கேமரா அங்கே இருக்குங்களா அதே மாதிரி அங்கேயும் இருக்குது அப்படின்றதுனால அங்கே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிளைமேட் சூப்பராக இருந்திருக்கும். நான் நடுவுலேயே ஒரு வாட்டி வீடியோ காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமும் சூப்பராக தான் இருந்துச்சு பைக் ரைடுக்கு. ரூம் எவ்வளோ என்ன ஏதுன்றதுலாம் நான் ரூமை காமிச்சிட்டு நீங்கள் ஒரு கெஸ்ட் வச்சுட்டே இருங்க. அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ என்ன ஏதுன்றதுலாம் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து இப்படி படிக்கட்டு ஏறி வந்தோன்னா எப்படி நம்ம ரூமுக்கு போகணும், அங்கே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் ஒன். ஸோ வியூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. நான் காலையில் சன்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஸோ இந்த வியூ சூப்பராக இருக்குது. காலையில் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த டீ எஸ்டேட்லாம் உங்களுக்கு தெரியுதா, சூப்பராக இருக்குது. அப்படியே நான் போயிட்டு நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா நேராக போனால் இந்த லாஸ்ட் ரூம் 104. 5 பேர் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரூமுக்கு எவ்வளோ கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 2000 சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் எவ்வளோக்கு இந்த ரூம் எடுத்தோன்றது கடைசியாக சொல்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி எல்லாமே 1 by 1 காய போட்டாச்சு. எல்லாத்தையும் சுற்றி இன்னும் உள்ளே நிறையா பொருட்கள் காயுது. நான் இதுக்கப்புறம் பேக் கேமராலே கண்டினியூ பண்ணுறேன். 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன். எல்லோரும் ரொம்ப டயர்டில் உள்ளே இருக்கும். இது இங்கே வந்தோன்னா இதுதான் நம்ம ரூமு. 0.5 வச்சுக்கிறேன். 2 பெட்டு எனக்கு இதில் 3 பேர் படுத்துக்கலாம், அதுலேயும் 3 பேர் படுத்துக்கலாம். ஸோ வந்து 5 பேர் தாராளமாக தங்கலாம். இதுக்கப்புறம் தான் பொருட்கள்லாம் காட்டணும். நான் இங்கே எல்லாம் ஃபுல்லாக காய போட்டு வச்சுருக்காங்க. பேக் கட்டினது அந்த லட்சணம், அதுக்கு மேலே போட்டு இந்த ரெயின் கவர் அந்த லட்சணம் எல்லாம் வந்து ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. இங்கேருந்தும் நமக்கு காலையில் தெரிஞ்சு சன்ரைஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். பட் ஒன்றும் தெரியலை, நான் தான் தெரியுறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிரரு, இங்கேயும் மறுபடியும் ஒரு கண்ணாடி, ஃபேனு, லைட்டு எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு வியூவும் இருக்குது. இதுவும் சூப்பராக தான் இருக்குது. இந்த பக்கம் எகிரி கூட குதிக்கலாம் போல் வேணா. ஓகே ரைட். நான் ஏன்னா யாரும் சாப்பிடல. ஸோ இதை வந்து விளாக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியா தான். இதுக்கப்புறம் தான் மெயினான விஷயம் பாத்ரூமு. அதையும் போய் பார்த்துருவோம். இங்கே உள்ள வந்தோம்னா ஓரளவு நீட்டாக தான் இருக்குது. இந்த ஓரளவு இல்லை, சூப்பராகவே இருக்குது. எனக்கு இந்த டிசைன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. பைப்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. இவன் தான் ரெயின் கோட்டு வேற என்ன போட்டு வந்த, ரெயின் பேண்ட் எல்லாம் போட்டு வந்தான். எல்லாம் நனைஞ்சு போச்சு, செட்டி கூட நனைஞ்சு போச்சு. நனைஞ்சு அதை காய போட்டுருக்கிறான். காய போட்டு இது எங்கேயோ எங்கது எது ஒண்ணு மட்டும் காயாம தான் எது மாட்டிட்டு இருக்கான். இந்த லட்சத்துல அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு குளிக்கிறத வீடியோல நான் அவன் குளிக்கிற வீடியோல காட்டுறேன். வரும்போதே குளிச்சுட்டான் வந்தான் நாய். சரி கைஸ், அப்படியே நாங்கள் சாப்பிட போனோம்னா போயிட்டு சாப்பிடும் போது நான் சொல்கிறேன் ரூம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து 1800 அவரு. நீங்கள் நேற்றே கேட்டனால தான் அதுவும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்ட்டு இல்லை மூக்கால அழுது 1700 மேலே 1 ரூபா குறைக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் நானும் எவ்வளோ பேசி பார்த்தோம். 1600 வாங்க அப்படின்னோம். இல்லை ஸோ 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 340 ரூபா வருது ஒரு நாளைக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்தது 5:30 இருக்கும். காலையில் வந்து 10 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிடுவோம். அப்படி இப்படி நம்ம ஒரு 11 மணிக்கு போனோம்னா கூட, அதெல்லாம் சொல்லிட்டு முன்னாடி அப்படி இப்படி நம்ம ஒரு 11 மணிக்கு போனோம்னா கூட வெளியே கீழே ஆனால் கடையில் லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம அதுக்குள்ளே எல்லாம் செட் பண்ணிட்டு கீழே போயிட்டு லக்கேஜ் வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து மூணாருக்கு. ஸோ ஓகே, நான் அப்படியே எங்கேயா சாப்பிட போனோன்னா அப்புறம் ஸோ கைஸ் சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம் ரூம்ல இருந்து. சரி நடந்து போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஏன் இப்படி ஆடி ஆடி போகிறோன்னா ஷூ தானே போட்டு வந்தோம், ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு சதன்னு. அதனால் இப்போ அதை போட்டு போக முடியாது. செப்பல் எடுத்துகிட்டு வரல. செப்பல் எடுத்துகிட்டு வரனா நாங்கள் 3 பேரும் வெறுங்காலில் போயிட்டு இருக்கோம். ஸோ செப்பல் வாங்க தான் போகிறோம். 2 பேர் மட்டும் செப்பல் வச்சுருக்காங்க, மற்ற 3 பேர்கிட்ட செப்பல் இல்லை. ஸோ செப்பல் வாங்க தான் போயிட்டுருக்கோம். செப்பல் வாங்கும் போது நான் அது என்ன வாங்க போகிறோம், ஒரு 100 ரூபாயில் செப்பல் வாங்கலான்றதான் பிளானு. ஏன்னா ஆல்ரெடி அமௌண்ட் இடிக்குது. ஸோ பார்க்கலாம்.
100 செப்பல்லாம் அந்த டைனோசர் காலத்திலே முடிஞ்சிடுச்சு. லைட்டு ஏய் செப்பல் கடைக்கு கூட்டு போடா. செப்பல் கடைக்குடா. செப்பல் இல்லையா? செருப்பால் அடிப்பேன். செப்பல் சரி செப்பல் கடைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி போயிட்டு நான் அதுக்கப்புறம் காமிடுறோம். செப்பல் வாங்கியாச்சு. 100 rupeesக்கு 2 வாங்கிடுவாங்க. கலர் 7. நான் கேமரா திருப்பி காட்டுறேன். அவன் சைஸ் 9, எந்த 7. செப்பல் வாங்கியாச்சு. 100 rupees சொல்றாரு. ஆனால் அதுக்கு மேலே எவ்வளோ குறைச்சி தராரோ நான் அதை வந்து அப்புறமேட்டு சொல்கிறேன். மச்சானுக்கு மட்டும் இன்னொரு கலர் ஏதாவது வாங்கணும். நான் வாங்கிட்டு சாப்பிட போகும்போது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். செப்பல் வாங்கிட்டு அங்கேருந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டு நேரம் அங்கேருந்து ஒரு 1/2 hour இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் டீ குடிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் இந்த டீ கடையில். மெயினில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது. என்ன யார் இந்த கேப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரூமுக்கு போனோம்னா கிடச்சிட்டு என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுன்னு எடுத்து போட்டுருக்கிறேன். எல்லாரும் இடம் தான் பார்க்குறாங்க. இங்கே அங்கேருந்து நடந்து வரும்போது இது வரைக்கும் நான் எதுவும் துரத்துனேன். அப்படி ஏதாவது துரத்துச்சுன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். டீ சூப்பராக இருக்குது. அண்ணன் டீ குடிக்க மாட்டார். அப்பப்போ மட்டும் குடிப்பாரு. அதுக்கப்புறமேட்டு இல்லை பழக்கம் இல்லைன்றவாரு. அவ்வளோதான். காலைல எங்கே போய் சன்ரைஸ் பார்க்கலாமா? ஏஞ்சி சன்ரைஸ் எப்படியாவது பார்க்க போயிடுவோம். எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்றது தான் அங்கே போர்ட்லாம் இருக்கா அதில் பார்த்துட்டு இருக்கோம். எந்த வியூ பாயிண்ட் போய் சன்ரைஸ் பார்க்கலான்னா அதில் எந்த வியூ பாயிண்ட்டில் சன்ரைஸ் பார்க்க போகிறோமோ காலைல ஏஞ்சி அந்த சன்ரைஸ் பார்க்கும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பி போகிறப்போ என் தொப்பி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. டைம் மென்ஷன் பண்ணி கேப் எப்படி இருக்குது அப்படிங்கிற மட்டும் கமெண்ட் பண்ணுறேங்க. ஃபுல்லாக வீடியோ பார்க்குறவங்க. ஓகே தேங்க்யூ. நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வந்துட்டு போயிட்டு டீ குடிச்சிட்டு ரூமுக்கு போய் வண்டி எடுத்துட்டு தூங்க போகலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் சரி ஓகே காலையில் தான் சன்ரைஸ் பார்க்குறப்ப கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். சரி ஒரு ரைடு போகலாம். யானெல்லாம் வரும்ன்றாங்க நைட் நேரத்தில். மணி இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. 9:30 மணிக்கு மேலே, அதாவது 9 மணிக்கு மேலே கடை எல்லாமே சாத்திடுவாங்களாம். இங்கே டீ கடை கூட இருக்காதான் 9 மணிக்கு மேலே எல்லா கடையும் சாத்திடுவாங்களாம். ஸோ வந்து நைட் ரைடு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்தோம். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு திருப்பியும் காட்டுறேன். பயங்கர பயமாக இருக்குது. முன்னாடி ஒரு வழியில் போனோம். அப்போ விளாக் எடுக்கல. என் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன். அண்ணன் ஃபோனை இதான் விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இன்னும் இதுவும் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அதான் விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி இருங்க. நான் இந்த டார்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆன் பண்ணுறேன். இப்படி தான் இருக்குது எங்களோட பைக்கு. 2 வண்டி 4 பேர் போயிட்டுருக்கோம். ஒரு பையன் வரலன்னு சொல்லிட்டான். இருட்டு மட்டும் தான். கண்டிப்பாக இந்த கேமராலேயும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இருட்டு தான் இந்த வண்டி. லைட்டாக வண்டியில் திருப்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருப்பி பார்த்தா ஃபுல்லாக இருட்டு தான். நடுங்கிட்டு உட்காந்து போயிட்டுருக்கேன். எவ்வளோ தூரம்? கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம். ஏதோ ஒரு வழி வழியாக போகிறதுக்கு. திருப்பி போனோம் அப்படின்னாலே இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். ஸோ பயங்கரமாக இருக்குங்க அட்வென்ச்சர்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பயமாகவும் இருக்குது. யானைக்கிட்ட வந்துச்சுன்னா இந்த இடத்துல உட்காந்து மண்டிட்டு கூட அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது நான். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு நாங்கள் திரும்பி போயிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து நீங்கள் காலைல சன்ரைஸ் பார்க்குறது தான் பார்ப்பீங்க. ஒருவேளை யானைக்கிட்ட வந்துச்சுன்னா நான் அப்போ கேமரா ஆன் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் தெரியனான்னு தெரியல. லைட்டு இது டார்ச் ஆன் பண்ணாமல் தெரிஞ்சனா ஓகே. அப்படியே ரொம்ப தூரம் உள்ளே போனோன்னே இங்கே ஒரு டீ ஃபேக்ட்ரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்கா மேலே இருக்கா? அது ஒரு டீ ஃபேக்ட்ரி போல். அவ்வளோதான். இன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் பக்கமே வந்திருப்போம். அவ்வளோ தூரம் வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி மட்டும் கண்டுபிடிச்சி பார்த்துருக்கோம். அவ்வளோதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்னிங் சன்ரைஸ்க்கு வந்து அது அந்த விஷயம் சொல்ல மாதிரி சன்ரைஸ்க்கு வந்து இந்த டீ கடைக்கார்ட்ட கேட்டோம். அதாவது 7 மணி 8 மணிக்கு மேலே போனால் தானா காலையில் இந்த 5 மணி 4 மணி இந்த மாதிரி டைமுக்குலாம் போக முடியாதான். ஸோ அதனால் ஒரு 7 மணிக்கு மேலே கிளம்பி போகும்போது நான் vlog எடுக்கிறேங்க. சரிதா? டயர் ஹக்கர் தானே பயங்கரமாக ஆடுது. கை வச்சுடா இறங்கி டயர் ஹக்கர் கழுந்துட்டு இருக்குது கைஸ். இது எப்படி மாற்றுது? ஒரு போல்ட் வரும்னு நினைக்கிறேன் உள்ளே இருந்து. அதான் இந்த ஆட்டம் ஆடுது. ஓகே அதை மாட்ட வேண்டியதான். வீட்டுக்கு போய் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு அவ்வளோதான். நான் கட் பண்ணிக்கிறேன். காலைல இந்த டயர் ஹக்கரும் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு போல்ட்டு மட்டும் உள்ளேருந்து போடணும். அந்த போல்ட் எங்கேயோ விழுந்துட்டு இருக்குது. சரி கைஸ் கட்டிட வேண்டாம் இப்போதைக்கு. அப்புறமேட்டு பார்த்துக்கலாம்.
டக்கு இங்கே ஒரு இடத்துல பாலத்தில் நானும் நைட்டு கட் பண்ணிட்டு காலைல விளாக் எடுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே முடியவே இல்லை. இங்கே ஒரு மான் நம்ம மச்சான் தெரியல தெரியுது இந்த இருக்கு மான். ஆனால் அது என்ன பண்ணுது, இந்த பிரிட்ஜு ஒரு பிரிட்ஜில் நிற்கிறோம் நாங்கள், அது கீழே உள்ள கள்ளத்துக்கு வச்சா ஓடுண்டா. அதெல்லாம் பண்ண ரெடி கம்முன்னு இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு, அங்கே இருக்கு. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னு தான் தெரியல, ஒரே பொசிஷன். தலையெல்லாம் ஆட்டுதுடா, திருப்பி பார்க்குதுடா. கண்ணு பாரு, கண்ணில் மட்டும் லைட் அடிக்குது பாருங்க. நாய் கூட தான் தெரியும், அதான் மானுக்கும் தெரியுது. நான் என்ன பண்ணது இதெல்லாம் யூடியூப்ல கூட யாரா பார்க்க போறாடி? மூணு பார்ப்பாங்க, பார்ப்பாங்க. போன விளாக்ல பேண்ட் கேட்டு நின்று இருந்தாங்க, எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க. பேசுறோம் ஓகே, அவ்வளோதான். அந்த மானை அவ்வளோ தூரத்தில் இருந்தால் எங்களால் பார்க்க முடியுது. யானை புலி சிங்கம் எதுவும் பார்க்க முடியல. நான் மறுபடியும் காலையிலே வீடியோ எடுக்கிறேன். இதே தான் அப்போலேருந்து சொல்கிறேன். இந்த டைம் கன்ஃபார்ம் இதுக்கப்புறம் காலையில் கட் பண்ணி. எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். காலைல மணி 8 ஆச்சு. நான் ஏஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஃபுல்லாக அப்போலேருந்து இருட்டாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்துருக்குது. அதே மாதிரி மழை விடவே இல்லை, பேஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால தான் எங்கேயும் இந்த மலையில் போக முடியாது. போயிட்டு வந்து மறுபடியும் நாங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணோன்னா அது வந்து கஷ்டம் அப்படின்றதுனால அப்படியே இருந்துட்டோம். இப்போதான் சரி டீ ஆச்சும் குடிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு 2 வியூ பாயிண்ட், அது பேர் மறந்துட்டேன், நான் அங்கே போகும்போது சொல்கிறேன், அது ஆச்சும் போகலாமா அப்படின்ற ஒரு பிளான். ஒன்று லக்கேஜ் பேக் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக அதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் இன்னொரு வழியில் அப்படியே மூணார் போகணும். ஒன்று அப்படி போகணும், இல்லைனா வந்துட்டு இப்படி போகணும். ஸோ என்னென்னு பார்க்கலாம். திருப்பி நான் இப்போ இந்த பால்கனி வியூ எப்படி இருக்குன்றதை மட்டும் அப்படியே காமிச்சு டீ குடிக்க போகிறேன். ஓ, இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக. நமக்கு அந்த சைடும் ஒரு ஜன்னல் இருக்குது. சூப்பராக இருக்குது. மழை தான், ஆனால் இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்குது. இவ்வளோ நேரம் பயங்கரமான மழை, ஆனால் தண்ணி நிற்கிது பாருங்கள். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இந்த மழை மறுபடியும் வரதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இடம் போய் சுற்றி பார்க்க முடிஞ்சால் நம்ம சுற்றி பார்த்துடலாம் கைஸ், அவ்வளோதான். ஆனால் என்ன Insta 360 எடுக்கவே முடியாது போல், அவ்வளோ தூரம் மழைனால ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்துக்கலாம், மூணார் போய் அப்புறமேட்டு அந்த வியூலாம் Insta 360 எடுத்து தரேன். இங்க ஃபன் பண்ணிருக்கானுங்க மச்சான் செட்டியோட உட்காந்துக்கிறான். மச்சான் போட்டுறா. சரி நான் அப்படியே டீ குடிக்க போறேன். ஏன்னா அவனை அப்படி மூணுல உட்கார வச்சிருக்கேன். அவன் பாரு கருப்பு உனக்கு பிரம்ம வராதா? அவனை எடுத்துருக்கணும் கைஸ். சரி டீ குடிக்க அப்படியே கிளம்பி போறோம். மணி 8 ஆச்சு ஆல்ரெடி. கேக்குதான்னு தெரியல, நைட்டு அண்ணன் டீ வேணான்னு சொல்லியிருப்பாரு. இது வரையும் டீ குடிக்கிறது தானே சொன்னாரு. அந்த மாதிரிதான் அப்பப்போ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் குடிப்பாரு. நாங்கள் எல்லாரும் டீ குடிச்சு முடிச்சிட்டோம், வடைலாம் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு லக்கேஜ் பேக் பண்ணிட்டு இல்லை திருப்பி பேக் பண்ணிட்டு நல்லமுடி வியூ பாயிண்ட்டும் கூழாங்கல் ஆறு மட்டும் போய் பார்க்க போகிறோம். மற்றபடி இதுலலாம் வந்துட்டு பெருசாக நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க, உள்ளே விட மாட்டாங்க, லாக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து போய் பார்க்கலாமா, கூழாங்கல் வந்து போய் பார்க்கலாமா, மற்ற ரெண்டும் ஏதோ லாக்கு அப்படின்ட்டாரு. ஸோ வந்து இது ரெண்டு, இதில் கூழாங்கல் ஆறில் குளிக்கவும் செய்யலாமா. ஸோ என்ன ஏதுன்னு அங்கே போயிட்டு பார்க்கலாம். இங்கே சத்தியமாக சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே கட் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக பண்ணாங்க. வந்துட்டே இருந்தோம் டீ ஃபேக்ட்ரி, ஜெயஸ்ரீ டீன்னு சொல்லிட்டு ஏதோ பிரைவேட் கம்பெனி, இது உங்களோடது தான். நம்ம நைட்டு ஒரு டீ ஃபேக்ட்ரி பார்த்துருப்போம், அது வேற ஒரு நேமு இது. ஆனால் என்ன பில்டிங்லாம் பழசாக இருக்குது பார்க்க. உள்ளே ஆனால் ஒர்க்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க போல. 8 மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். டைம் இப்போ 9:30 ஆகுது. கேடே போ மச்சான். ஸோ டீ ஃபேக்ட்ரி உள்ள ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இங்கேயே வந்துட்டு இந்த இதெல்லாம் எடுத்து தேயிலையை அது அப்படியே வந்துட்டு டீ தூளாக மாற்றுறாங்க போல. ஸ்மெல் அடிக்குது பாரு பயங்கரமா. இப்போ டீ ஸ்மெல் செம ஸ்மெல் அடிக்குதுடா. அதுல இருந்து வர்றா அவர் காட்டா அட்டென்ஷன் சொல்றாரு. டீ சேல்ஸ் அவுட்லெட் அப்படின்னு போட்டுருக்காங்க. எல்லாம் டீ ஸ்மெல், டீ தூள் ஸ்மெல் சூப்பராக அடிக்குது இந்த ஃபேக்ட்ரியில இருந்து. கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரி கிட்ட வரும்போது சரி இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரு அப்படியே நான் போயிட்டு அந்த டேம் இது அந்த வியூ பாயிண்ட் நல்லமுடி வியூ பாயிண்ட் காட்டுறேன். நல்லமுடி வியூ பாயிண்ட் காட்டுறேன் கைஸ். நல்லமுடி வியூ
இந்த பக்கம் தான் நைட்டு சொன்ன மாதிரி நல்ல முடி வியூ பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நைட்டே இந்த சைடாக வந்தோம். நைட்டு பிளாக் எடுத்தது அந்த பக்கம் போன ஒரு ரோட்டில். ஆனால் எடுக்காமல் இன்னொரு ரோடு போனேன்னு சொன்னது இந்த ரோடு தான். செம்ம இருட்டாக இருந்துச்சு நைட்டில். இப்போது இதுவாக தான் இருக்குது. இங்கே தான் யானைலாம் வரும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா ஒன்றும் வரல. நைட்டு வர ரோடு வழி எல்லாம் சூப்பராக இருக்குது. சிக்கமாக்குது. ஓகே, இந்த லேயர் கட் பண்ணிக்கிறேன். டிச்சில் போனேன் நானும் கீழே வந்துடுவேன். சேவ்டு தான். நல்ல முடிவு பயணிங்க தான் போட்டிருக்கு. இதுதான் வழி. எல்லா காட்டியும் கேட்டோம். ஸோ 250 ரூபா சேவ் பண்ணியாச்சு. உள்ள பூந்து வந்து வண்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி நடந்து மட்டும்தான். நடந்து போகிறதுக்கும் 50 ரூபான்ட்டாங்க. 250 ருபீஸ் சேவ்டு. அங்கே போயிட்டு வியூவை மட்டும் காட்டுறோம் உங்களுக்கு. நல்ல முடி வியூ பாயிண்ட் வந்து சேர்ந்தாச்சு. அங்கே பாருங்க தண்ணிலாம் வருது. அங்கே ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. கீழே போய் காட்டுறேன். இங்கேருந்து இப்படி தான் இருக்குது. இதோட அதில் வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், பொறுமையாக வாங்க. ஏபிஎஸ் இல்லை, செப்பல் 100 ரூபா செப்பல் சர்க்குன்னு போகுது. தப்பாங்க போகுது ஐயா. இதுதாங்க நல்ல முடி வியூ பாயிண்ட்டு. ஃபுல்லாக அங்கங்கே புகையாக இருக்கிறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த தண்ணிலாம் அங்கே தெரியுங்களா? இருங்க ஒரு நிமிஷம். அந்த தண்ணி விழுற இடம் தான் புகை வருதா? ஏன்னா நாங்கள் பார்த்துட்டோம். சுச்சு போனாலே அங்கேருந்து புகை வருது அந்த குளிரில். எனக்கு தெரிஞ்சு அதனால நினைக்கிறேன். ஃபுல்லாக புகை சூப்பராக இருக்குது. நல்ல முடி வியூ பாயிண்ட் ஒர்த்துங்க. வந்தது 250. அதை மீன் ஒரு ஆளுக்கு 50 ரூபா. நல்ல முடி வியூ பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் கொடுத்து வரலாம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா. அந்த அளவு ஒர்த்தாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் 1 ரூபா கொடுக்காம வேறு வழியாக வந்துட்டோம். இந்த வழியும் வந்து ட்ரை பண்ணுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது இந்த வியூன்றதை கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஆனால் இது டைம் லேப்ஸ் எடுக்கிறாரு போல். ஸோ அவ்வளோதான். நல்ல முடி வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கே வால்பாறையில் இப்போ சுற்றி பார்க்க எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்படியே ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ்லாம் கேரி பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அதிரப்பள்ளி வழியாக தான் போக போகிறோம். ஸோ அதிரப்பள்ளி அங்கெல்லாம் போகிறத நான் அப்படியே கவர் பண்ணிக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு 3ஆவது போகிற விளாகில் வருமா. இந்த விளாக் இதோட முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். முடிஞ்சதுன்னா அப்படியே கட் பண்ணி அடுத்த விளாகில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ வந்துட்டோம். எப்படியோ நல்ல முடி பல தடைகள் தாண்டி. சரி கைஸ், அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அப்படியே நாங்கள் நல்ல முடி வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு திரும்பி ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. செம்ம டென்ஷனில் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு ஹோட்டலுக்காரன். 10 மணிக்கு வரணும்னா மணி இங்கே 11:30 11:45 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் போகிறதுக்கு எப்படியும் 12 ஆகிடும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் சொல்ல முடியாது நம்மளை. ஸோ அவங்களுக்கே தெரியும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க, அப்படி இப்படி பண்ணுவாங்கன்ட்டு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சம் வேகமாக போயிட்டு ரூமுக்கு லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு தான் வந்தோம் ஆல்ரெடி. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே அவங்க கடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே போகணும். சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒன்றும் டைம் ஆல்ரெடி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் இதுவாக தான். ரோடு அங்கங்கே கொஞ்சம் குழியாக தாங்க இருக்குது. பார்த்து தான் போகணும். இந்த வால்பாறை விளாக் இந்த கடைசி இடத்தோட முடியுது. கூழாங்கல் ஆறுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த ஒரு இடம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் மூணார் நெடுங்கண்டம் போவோம். அது அதிரப்பள்ளி வழியாக போக போகிறோம். ஸோ அதனால் அங்கே எப்படியாச்சும் பைக்கில் Insta 360 மாட்டி ஹெல்மெட்டில் மோட்டோ விளாகில் நான் எடுக்கிறேன். எப்படி இருக்குது என்னது அதிரப்பள்ளி ரூட்? என்ன அதிரப்பள்ளி ரூட்டு சொல்லி சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் இந்த அதிரப்பள்ளி ரூட் வந்து ஒரு டென்சி ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட்டுள்ள வந்து நிறைய பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. யானை தான் நிறைய இருக்குன்றாங்க. ஸோ அந்த ரூட் வழியாக தான் நம்ம மூணார் போக போகிறோம். வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி ரூட்டு. அதிரப்பள்ளி டேம் இருக்குது, அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம மூணார் போக போகிறோம். அதில் வேறு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டு இங்கேருந்து டிஎன்லேருந்து கேரளுக்கு போகிறதுக்கு வந்து 2 செக் போஸ்ட் இருக்குது. அந்த டிஎன்லேருந்து இப்போ நம்ம போகிறதா இருந்தால் அந்த செக் போஸ்ட்டில் சம் அமௌண்ட் ஆஃப் காசு கட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனோம். அந்த ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம ரீச் ஆகணும் அந்த இடத்துக்கு, நெக்ஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு. அப்படி ரீச் ஆகணும்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபைன் போடுவாங்களாம்.
அந்த மாதிரி டோக்கன் வச்சிருக்கணும். டோக்கன் வச்சிருக்கணும், டைம்குள்ள ரீச் ஆகும். இன்னும் வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் போக சொல்லுவாங்க. நடுவில் நிற்க கூடாது, ஒரு எப்படி சொல்றது, ஒரு டேஞ்சரஸான ரூட்னு சொல்லுவாங்க. அதனால மீதி இன்னும் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா கேட்டுட்டு அங்கேயும் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். ஸோ அதனால நான் அப்படியே திருப்பி இந்த கூழாங்கல் காமிச்சிட்டு இந்த vlog இப்படி கட் பண்ணிக்கிறேன் கைஸ். அடுத்த vlog கண்டிப்பா போய் பார்த்துருங்க. இப்படிதான் கைஸ் இருக்கு கூழாங்கல் ஆறு, குப்பமேடா. இதுல தான் குளிக்கலான்ற பிளான் வேற நைட்டு போட்டான் அவன் பையன். இவ்வளவுதான் கூழாங்கல் ஆறு. இதுல என்ன நம்ம ஊர்லயே இருக்கு மேடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, வால்பாறை வந்தோம், ஏதோ ஒரு 2 பிளேஸாவது கவர் பண்ணணும்ல வால்பாறையில். ஸோ அதனால ஒரு 2-3 பிளேஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் நைட்டில் vlog அப்படி இப்படின்ட்டு. மற்றபடி இங்கே எவ்வளோ பெருசாக இல்லைன்றதான் சொல்கிறாங்க. கிளைமேட் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இந்த சீனரிங்க அது பயங்கரமாக இருக்குது. ஸோ அதான் இந்த vlog இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. அதிரப்பள்ளி வழியாக மூணார் நெடுங்கன்றம் போகிற vlog சூப்பராக இருக்கும். மச்சான் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அந்த வீடியோவில் அப்படியே மோட்டோ vlogல ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட்டோன்னு போய் பார்த்துருங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் தேங்க்ஸ். அடுத்த வீடியோ பயங்கரமாக இருக்க போது யானை வந்துச்சுன்னா அதையும் நான் காட்டுறேன். பாய் கைஸ்.